ஹை செல்லம் ப்ளீஸ், இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி இல்ல, அதான் கோயில் போறோம். காலையிலே கிளம்பணும், ஒரே சண்டை தான். என்ன எப்ப பார்த்தாலும் கோயில் போகணும் கோயில் போகணும்னு சொல்ற, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, வா கோயில் போலான்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க பாப்பா நான் 3 பேரும் கிளம்பிதான் போயிட்டு இருந்தோம். நல்லாதான் இருந்துச்சு அந்த வியூ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இங்க நான் கோயில்ல போய் நான் கல்யாணம் ஆன வருஷம் 2022 வேண்டினேன். விக்கி வந்து சென்னையில இருந்தாங்க, நான் இங்கதான் இருந்தேன் ஸ்டார்டிங்ல. அப்ப எங்க வீடு ஓட்டு வீடு. அப்ப நான் வேண்டிக்கிட்டேன், ஏகூரவன் கோயில். அந்த வேண்டுனதே நான் இவ்வளவு நாள் மறந்துட்டேங்க. இன்னைக்கு நான் பாப்பாவை தூக்கிட்டு விக்கி வந்தப்பதான் அது ரியலைஸ் ஆனிச்சே, நான் வந்து வேண்டியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. விக்கி வந்து உள்ள வந்துட்டு இந்த இந்த இடத்துல நாங்க பார்க் பண்ணிட்டோம் வண்டியை. இங்க இருந்து நடந்து போனோம், பயமா இருந்துச்சு, யாராச்சும் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. வீடியோ எடுத்துட்டு போறேன்ல, ஏன் வீடியோ எடுக்கிற, கோயிலுக்கு சாமி கும்பிட்டுதானே அந்த அப்படின்னு யாராச்சும் சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்புறம் இங்க போயிட்டு உள்ள போய் அந்த கம்பி கிட்ட விட்டுன்னு, ஏன்னா கம்பில இருந்து வரிசையா ஆள் நின்னுட்டே இருந்தாங்க. விக்கி நான் கிளம்புறேன், நீ பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா வீட்டுக்கார வர சொல்றேன், நீ போயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு மனசெல்லாம் ஏதோ என்னன்னாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேன். 2 ரவுண்ட் போனோடனே விக்கி ரிட்டர்ன் வந்துருச்சு. நான் வரேன், சாமி விட்டு போறேன், பர்மிஷன் கேட்டேன் 1 மணி நேரம் சொல்லிட்டு. உள்ள போயிட்டு இங்கெல்லாம் தான் சாமி கோயில் இருக்கும், இடத்துல வரிசையா கோயில்லாம் இருக்கும். அங்க வந்து பிள்ளையா இருப்பாங்க. சாமி கும்பிட்டு அப்படியே நேரா போயிட்டு அங்க ஏகூரம்மன் இருப்பாங்க. ரொம்ப எல்லாத்தையும் வீடியோ எடுக்கல, இந்த தீமிதிகள் நடக்கும், அதான் நெருப்பு நல்லா தகன்னு கிடக்கும். எனக்கு ஆசை அங்க போகணும்னு சொல்லிட்டு. ஆனா ஈவினிங் பாப்பா வச்சுட்டு போக முடியாது, எங்க அன்னதானம் போட்டாங்க, போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு. அது அன்னதானம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். பஞ்சு மிட்டாய் விற்கிது பாத்தீங்களா, ஏன்னா தடை பண்ணிட்டாங்க, கலர் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால ஒயிட்டா விற்கிறாங்க. அப்புறம் அங்க ஒரு சிலேட் வாங்கிட்டு பாப்பாவுக்கு என்ன விளையாட்டு கட்டலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லஞ்ச் பேக் வாங்கிட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கினோம். 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு. அது வேஸ்ட்டுங்க. விக்கி சாப்பிடவே இல்ல, பூச்சி கிடந்துச்சா, அதனால தூக்கி போட்டுச்சு. மனசே கஷ்டம் ஊனுச்சு, 50 ரூபா வேஸ்டா போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இனிமேல் எதுவுமே சாப்பிடக்கூடாது வாங்கி அப்படின்னு சொல்லி தோணும். அடுத்து வஜ்ரேஸ்வரர் கோயில் போறோம், நாகத்தம்மன் கோயில். அங்கதான் பால் குடம் காவடி எல்லாம் எடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா எல்லாரும் வந்துருவாங்க, இருந்தாலும் கும்பலா இருக்குமே, நம்ம போய் கும்பிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு. இங்க வந்து மினியாண்டவர் கோயில் இருக்கும், இங்கதான் இந்த விவரங்க தெரியுங்களா, வஜ்ரேஸ்வரர் கோயிலு. இங்க போயிட்டு இங்க வந்து இப்ப இந்த கோயிலோட குளத்தை வந்து தூர்வாரினாங்க. அந்த குளத்தை அடுத்த வீடியோல போறான், சூப்பரா இருக்கும். அங்கதான் தாலி பெருக்கு எல்லாம் பெருக்கி போடுவாங்க. இங்க போயிட்டு இங்க நின்று கொஞ்ச தூரம் அந்த குளத்தெல்லாம் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் நாங்க நாகத்தம்மன் கோயில் போனோம். அங்க பறவை காவடிக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னொரு வேன் லாஸ்டா வந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதை நான் வீடியோ தாங்க எடுக்கல. இந்த 2 சிலையும் இருக்குங்க, நான் பாம்போட சிலை ஒண்ணு இருக்கும், சூப்பரா இருக்கும். ரியலா இருக்க மாதிரியே இருக்கும் பாம்பு. அப்புறம் இங்க போனுச்சு, இங்க வந்து கெடா விட்டு இருந்தாங்களாம், ஆடு வெட்டி அதோட ரத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அதெல்லாம் கேட்கல எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே, எப்படி அழுதுருக்கும், நம்ம சாமிகிட்ட வேண்ட மாதிரி தானே அதுவும் வேண்டி இருக்கும் அப்படின்னு. இப்ப என்ன பண்றது, நம்ம தான் மனுஷனாச்சே அப்படின்னு மனசை தேடிக்கிட்டு அப்புறம் உள்ள போயாச்சு. மினியாண்டர் கோயிலு சாமி விட்டுட்டு இங்க நாகத்தம்மன் கோயிலு. நான் கல்யாணம் ஆன புதுசுல வந்து தொடர்ந்து ஆடி வெள்ளி போனேன். ஆடி வெள்ளி அங்க கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க சாப்பாடு போடுவாங்க, நல்லா இருக்கும். அதுல இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணி போட்டுப்பாங்க, சூப்பரா இருக்கும். அப்போ அந்த தடவை தான் நான் போகல, கடைசி வெள்ளிக்குதான் நாகத்தம்மன் கோயில் போனேன். அந்த நாகத்தம்மன் சிலையை பார்த்தாலே மனசு அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும், எதுவுமே வேண்டக்கூடாதுன்னு தோணும். அது என்னமோ இன்னைக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அப்படிதான் இருக்கா?